தம்பி யாருக்காக பேசுறாரு? நான் விசிகாவுக்கு ஆதரவா பேசுறேன். அது சொல்லுங்க. ஏன் நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்? நான் என்ன வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்? ச்சே, ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? சவுண்ட் கொடுக்காத. நீ இஷ்டம் என்ன பேசிக்கிட்டு நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜயோட அனுபவம் என்ன? உன் வயசு என்ன? வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. விஜய்க்கு என்ன அனுபவம்? விஜய்க்கு என்ன அனுபவம்? டேய், தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? நீ வந்து ட்ரவுசர் போட்டதுல அந்த ஆளு மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது தம்பி, நீ டவுசர் போட்ட காலத்திலேயே விஜய் அரசியலுக்கு வந்தவரு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கட்சியோட துண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சான். இப்ப போறப்ப இந்த கட்சி துண்டை போட்டிருக்கான். ரெண்டு எதிர்கட்சியாச்சே. இந்த பைத்தியம் முடிச்சிருச்சா? நான் எப்ப ட்ரவுசர் போட்டேன், எப்ப பேண்ட் போட்டேன்? அப்ப மில்டன் என்ன சொல்றாருன்னா, நான் எப்ப டவுசர் போட்டேன், நான் எப்ப பேண்ட் போட்டேன். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பிரவீன் காந்தி இப்போது நான் எப்போது டவுசர் போட்டேன் என்று பதிலை சொல்லுவான். சார், இப்ப எனக்கு அரிக்குது, எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் கேட்க முடியுமா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிட்ட? விருமாண்டி படத்துல வர்ற மாதிரி எனக்கு இப்ப அரிக்குது, எங்க அரிக்குதுன்னு நீ சொல்லணும். எனக்கு இப்ப அரிக்குது, எங்க அரிக்குதுன்னு சொல்லு. பிரவீன் காந்தி பாக்குறதுக்கே பாவம் படுவாவியா இருக்கான். என்ன மச்சான், நாய் செயின் சாயங்காலம் அப்பா உன வாக்கிங் கொண்டு போனாரா? ஏய், இதெல்லாம் ஸ்டைல் மச்சான். ஓ, கங்கம் ஸ்டைல் மாதிரி உந்து பங்கம் ஸ்டைலா? வா பங்கம். அதாவது அவனை பிரவீன் காந்தி அப்படின்னு அவனை சொல்லக்கூடாது, அவனை வந்து பி காந்தி. அந்த பிரவீன் காந்தி கடந்த காலத்துல ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ரஜினி ஆதரவாளர். இப்ப இன்னைக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் விஜய் ஆதரவாளர் அப்படின்னு வந்திருக்கிறான். ஆக மொத்தத்துல என்னன்னா, ரஜினி கதையும் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு விஜய் கதையும் முடிய போகுது. இந்த விவாதத்தில் ஒட்டுமொத்தமாக தோழர் மில்டன் இந்த பிரவீன் காந்திய நாரா கிழிச்சு டங்கு வர அத்துட்டாரு. நீங்க வேற ஏம்மா அடிய, நான் என்ன அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வரேன். வேணாங்க அடிச்சு நிரப்பி அனுப்புறாங்க. ஏற்கனவே அரை மண்டல் மாதிரி கத்திட்டு திரியறவன முழு மெண்டல் ஆக்கி இருக்கிறாரு. எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. நாளைக்கு கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல பி காந்தி அட்மிட் பண்ணிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் ஓவர். அது வேற, அடுத்த சூர்யா சேவியன் வேற. இது ராஜாஜி கூட்டணி வைத்தவர்கள் நீங்க என்ன பேசுறீங்க? 67 ராஜாஜியோட கூட்டணி வச்சீங்க. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. எல்லாமே தப்பா இருக்கு பாருங்க. டேட்டாபேஸ் எல்லாமே தப்பு. அலக்கேப்பல. You mean wasteland? நீ என்ன எல்லாரும் மிரட்டிட்டு இருக்க? பிச்சு நீ சொல்லு. கேக்குது. மில்டனாவது குறுக்கிழமை தான் உடைச்சு விட்டான். இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் இறங்கி அந்த ரெண்டத்தையும் புடிச்சு கசக்கி விட்டு கையில எடுத்து நசுக்கி அப்படியே மாவாக்கி கையில கொடுத்துட்டான். அப்படி இதாப்பா உன்னோட ரெண்டு டாப்ல. ஏன் அவன் லைவ்ல உட்காந்து பதறி போச்சியா? ஐயோ, இந்த உசுறு நைட்டு எனக்கா போறவன் சும்மா போனா பரவாயில்ல, என்னுடைய சாவுக்கு மில்டன் தான் காரணம் சொல்லி எழுதி வச்சுட்டு போட்டா என்ன பண்ணுவ நீ? இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? எனக்கு சில பேரை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணும். நம்ம இப்ப கோபி சுதாகர் சொல்லுவாங்கல்ல, பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. பஞ்ச் டயலாக் வேற சொல்றான், அதான் வந்து தாங்க முடியல நம்மளால. பாஞ்சது ஒரு சிங்கம், இதுதான் பஞ்சு. அம்மா ஏன்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? பனையூரிலிருந்து பாய்ந்தது ஒரு சிங்கம், வேங்கை வயலை பேசி வெடித்தது ஒரு சிங்கம். டே, அது சிங்கம்லடா, அசிங்கம்டா. யாரா இதெல்லாம்? பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச துணிச்சல் அற்ற முதுகெலும்பற்ற ஒரு விஜயை. ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. சிங்கம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அசிங்கம், இது தமிழ்நாட்டுக்கே அசிங்கம்டா. என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. தாவேகா எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. உங்க கொள்கை தான் என்ன? முதல்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கொள்கை எதிரி எங்களுக்கு பிஜேபி. எந்த கொள்கை எதிர்க்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்களேன். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. நான் என்னத்த பேசுவேன்? நாங்க எதையும் வந்து உருட்டுல தோழர், நாங்க நாங்க எதையும் உருட்டுறதுக்காக நண்பர், நீங்க சொல்லுங்க நண்பர். நாங்க இப்ப சொல்றதோட நான் வெளிப்படையா கேட்டேன். நானும் உட்காந்து கடைசி வரைக்கும் பாக்குறேன், அந்த 5 கொள்கை எப்படியாவது சொல்லிடுவாப்ல பாக்குறேன். ஐயோ நான் சொல்லிட்டா 5 கொள்கை சொல்லிட்டா, ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்க சொல்லிட்டா. ஒரு முதல் கொள்கை பெரியார், 2ஆம் கொள்கை
பெரியார். மூன்றாம் கொள்கை பெரியார். நாலாம் கொள்கை பெரியார். ஐந்தாம் கொள்கை பெரியார். பெரியார் போதுமா? இப்ப நீ கேட்கலாம், என்ன கொள்கையை கேட்டா தலைவர் பேரை சொல்றாருன்னு கேட்கலாம். இது தற்கூரி, இவங்க தலைவர் பேரை சொல்றாங்கன்னு. நீ இதை வச்சு ஒண்ணு பேசுவல்ல, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டு உன்னை மிதிக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் தெரியுமா, பதில் இல்லாத ஒருத்தன்ட்ட பதில் கேட்கறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். விஜய் வந்து திருமாவோட ஒப்பிடுறாங்க. விஜய் வந்து திருமாவுக்கும் மேலானவர். திருமாவோட மக்கள் செல்வாக்கு அவருக்கு தான் அதிகமா இருக்குது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. விஜய்க்கு வந்து விசிக தலைவர் கண்டிப்பா தேவைப்படலாம். ஆனா விசிக தலைவர் விஜய் கண்டிப்பா ஒரு பேர் தேவைப்பட மாட்டார். ஏன்னா இவர் உங்களோட கூட்டணி வச்சா நீங்க 10 சீட்டு தரலாம், இல்ல 15 சீட்டு தரலாம், இல்ல 30 கூட தரலாம், நீங்க சொல்லி பேரம் பேசலாம். ஆனா அவர் சீட்டுன்னு தேவைப்பட்டதான் விஜய். அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. திருமாவளவன் எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாரு, ஈழத்துக்காக எத்தனை போராட்டம், சாதி ஒழிப்புக்காக எத்தனை போராட்டம். இப்படி இருக்கும் பொழுது கூச்சமே இல்லாம இவன் வந்து 33 வருஷமா விஜய வந்து அரசியல்ல இருக்காருன்னு பேசுறான். அண்ணா, பெரியார், காமராஜர் இவங்களை எல்லாரையும் எங்களுடைய கொள்கை வெளியாட்டிகள், தலைவர்கள் அப்படின்னு மேடையில போட்டோ வச்சுக்கிறார். அவங்க எல்லாம் வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக போய் சாதி மதத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், போராடினார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசியலமைப்பு சட்டத்தையே சாதி ஒழிப்பிற்காக எரிக்கும் வரைக்கும் போனாங்க. நீ அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சிருக்கிறியா? நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ ஐயா ஐயா, டிபேட் நடத்துறவங்களா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காரங்களா, டிவிக்காரங்களா, தயவு செஞ்சு உள்ள வர்றப்ப நீங்க ரூல்ஸ் போடுங்க. தொப்பி அளவு கூடாதுன்னு சொல்லிருங்க. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா அதே அர்த்தம் பாரு. இந்த இதுவும் அந்த முடி இருக்கு பாரு, அதை மட்டும் தயவு செஞ்சு லாங் ஹேர் அண்ட் அந்த தொப்பி தாண்டா அவருக்கு அடையாளம். டேய், என்ன கலாய்க்கிறது உனக்கு பழப்பா போச்சு. என்ன ஷார்ப்பு கோச்சியாடா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? அப்புறம் கடைசியா ஒரே ரெக்வஸ்ட், எல்லா சேனல்லையும் அவனை தொப்பியை மட்டும் இப்படின்னு அனுப்புங்க. உள்ள வரும்போது தொப்பி மட்டும் போடணும்னு சொல்லுங்க. இது பாக்குறதுக்கு சகிக்கல, ரொம்ப கேவலமா இருக்கு. இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெரு பக்கம் வா, உன்னை பினாயில் ஊத்தி கொளுத்தி விட்டுறேன். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. கத்தி பேசினவன் எல்லாம் பெரிய ஆளானா? உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய், வேசி மகன், சீமான் நாய. அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசப்படாதா? மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயல, என் நாய. இத கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கியே. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. ஏன்டா ரஜினியை போய் பார்த்த? துட்டுங்க, பணம் இல்லாம ஓட்டு வாங்க. அத்தா ஏலே, நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா, எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுறேன் வை, ஓத்தாளா உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருநெல்வேலிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது, எச்சரிக்கைடா. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்ப்பா. பார்த்தா உம்மள சூப்பு. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீரல. நான் கேக்குறேன், நேத்து முளைச்ச பயிலுல உங்களுக்கு ஆன்மத்து இருந்தா, தன்மை இருந்தா, நாங்க காலமெல்லாம் காவி கொடிக்கு எதிராக போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அத்தா நாம் தமிழரும் சரி, சின்ன விஜயும் சரி, நீங்க மத்திய அரசை ஏத்து பேசிட்டு பாருங்கடா, ஏத்து பேசுங்கடா பாப்பா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஐயோ ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.